Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi. Na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. Wa nashhadu an la ilaha illallah wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأفوض أمري إلى الله إن الله بصير بالعباد صدق الله العليم. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டுமாக. ஈருலக தலைவர் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. சிறப்பிற்கும் கண்ணியத்திற்கும் நிறைந்த இந்த ஜும்மாவினுடைய நாளில் வெகு விரைவாக பள்ளிவாசலுக்கு வந்து இந்த ஜும்மாவினுடைய எல்லா அமல்களையும் செய்து நன்மைகளை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையுடனும் ஆர்வத்துடனும் வந்து அமர்ந்திருக்கும் பெரியவர்கள், வாலிபர்கள் அனைவர்கள் மீதும் வீட்டில் இருந்தபடியே தம்முடைய வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஜும்மா உரையில் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்பது மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கும் தாய்மார்கள், சகோதரிகள் அனைவர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான முதல் கண் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒவ்வொரு மனிதர்களும் துன்யாவிலே வாழும்போது செல்வ சீமாட்டிகளாக, செல்வந்தர்களாக, எந்த விதமான வறுமையும் எனக்கு வந்துவிடக்கூடாது என்று வாழக்கூடிய இந்த சமுதாயத்திற்கு மத்தியிலே எங்கு வறுமை ஏற்படுகிறது என்று சொன்னால், எந்த விஷயத்தில் வறுமை ஏற்படக்கூடாதோ அதிலே அதிகமான வறுமையை நம்மால் பார்க்க முடிகிறது. எதிலே வறுமை இருந்தால் பரவாயில்லையோ அதிலே செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய நிலையை நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். உதாரணமாக, இந்த உலகத்தோடு முடிந்துவிடக்கூடிய சில சொத்துக்களிலும் செல்வங்களிலும் வளர்ச்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆனால் மறுமை வரை நம்மை கொண்டு சேர்க்கக்கூடிய, அல்லாஹுக்கு முன்னால் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய, கபரினுடைய வாழ்க்கை விசாலமாக இருக்கக்கூடிய, வறுமை இல்லாத ஒரு செழிப்பான மார்க்க கல்வி என்பதும் மார்க்கத்தினுடைய விஷயம் என்பதும் அதிலே ஏற்படக்கூடிய அந்த வறுமை நம்மிடத்திலே அதிகமாக காணப்படுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. கண்ணியமானவர்களே, ஒரு காலம் இருந்தது, ஜும்மா தினத்தை போன்று சுபுகு தொழுகை இருந்தது. ஃபஜ்ர் தொழுது விட்டு மக்கள் எல்லாம் வெளியில் செல்வதை பார்த்து எப்படி இஸ்லாமியர்கள் இப்படியெல்லாம் இறைவனை வணங்குகின்றார்கள் மற்றவர்கள் எல்லாம் யோசித்தார்கள். பாங்கு சொன்ன உடனே எப்படி இவர்கள் பள்ளிவாசலுக்குள்ளே நுழைகின்றார்கள்? ரமலானுடைய நோன்பு என்று சொன்னால் 30 நாட்கள் எப்படி நோன்பு வைக்கிறார்கள் என்றெல்லாம் மாற்று மத சமுதாயம் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு காலம் இருந்தது.
இவர் இஸ்லாமியரா, இவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள், இஸ்லாமியர்களா, இவர்கள் நீதமாக நடந்து கொள்வார்கள். காரணம் என்ன? இவர்களுடைய மார்க்கம் இதைத்தான் போதிக்கின்றது. இஸ்லாமிய பெண்கள் என்று சொன்னாலே அவர்கள் ஒழுக்கமாகத்தான் இருப்பார்கள். ஏன்? அவர்களுடைய ஹிஜாப், அவர்களுடைய ஆடை அதை வெளிப்படுத்துகிறது என்பதாக மற்ற சமுதாய பெண்கள் எல்லாம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு காலத்தை தாண்டி இன்றைக்கு இபாதத் என்று சொன்னால், வணக்க வழிபாடுகள் என்று சொன்னால், மார்க்க கல்வி என்று சொன்னால், மார்க்கத்தினுடைய அவசியம் என்று சொன்னால், அதிலே ஒரு வறுமையை காட்டக்கூடிய நிலை நம்மிடத்திலே ஏற்பட்டு விட்டது. ஏன் தொழுகலை? என்னால் சரியாக தொழுக முடியலை, உடல்நிலை சரியில்லை. ஆனால் அதே உடலை வைத்து வியாபாரத்திற்கு செல்வார்கள், அதே உடலை வைத்து மற்ற உலகத்தினுடைய எல்லா காரியங்களும் நடக்கும். ஆனால் தொழுவதற்கு மட்டும் என்ன ஆகலை? உடல்நிலை சரியில்லை. ஒரு காரணம், ஒரு வறுமை. ஏன் குர்ஆன் ஓதவில்லை? எனக்கு அந்த குர்ஆன் என்பதை ஓத நேரமில்லை. இது ஒரு பக்கம். குர்ஆன் ஓத எனக்கு தெரியவில்லை, இவர்கள் ஒரு பக்கம். அப்போ மார்க்க விஷயத்திலே இந்த சமுதாய மக்கள் காட்டக்கூடிய இந்த வறுமை என்பது மிக மோசமானதாக ஆகிவிட்டது. கண்ணியமானவர்களே, இன்னைக்கு நல்ல செல்வங்களோடு வாழ்ந்து விட்டோம் என்று சொன்னால் நாம் எல்லாம் சிறப்பிற்குரியவர்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் அதை விரும்பவில்லை. நீங்கள் செல்வந்தர்களாக இருப்பதை அல்லாஹ் விரும்பவில்லை. சையதினா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்வாங்க? சொந்த வீடு கிடையாது, நம்மை போன்று சொந்த ஊர் கிடையாது. எங்கெல்லாம் போவாங்களோ அங்கே தங்கிப்பாங்க. அவங்கள்ட்ட என்ன பொருள் இருந்துச்சு தெரியுமா? இன்றைக்கி நம்ம வீட்டுக்குள்ளே வந்தோம்னு சொன்னால் உலகத்தில் என்னென்ன தேவையான பொருட்கள் இருக்குமோ அது அனைத்துமே நம்முடைய வீட்டில் இருக்கும். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் இருந்தது ஒரே ஒரு தலகாணி, ஒரு டம்ளர். அதுவும் ரோட்டில் போய்கிட்டு இருக்கிறாங்க, ஒருத்தர் கையில் தலையை வச்சு படுத்திருக்கிறார். அதை பார்த்த உடனே நினச்சாங்களாம், அப்போ தலகாணி இல்லாமலேயும் தூங்க முடியுமா? அந்த தலகாணியும் ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டாங்க. தண்ணீர் வந்து குழாயிலிருந்து என்ன செய்கிறாரு? டம்ளரிலே பிடித்து குடிக்காமல் கையிலே பிடித்து குடித்தார். அப்போ டம்ளரும் தேவையில்லை, டம்ளரையும் சரக்கா செஞ்சிட்டாங்க. அப்போ எந்த ஒன்றுமே உலகத்தில் தேவையில்லை, ஏழ்மையான வாழ்க்கையை அல்லாஹ் விரும்புகின்றான், இதுதான் நிரந்தரமானது என்பதை முழுமையாக விளங்கி வாழ்ந்தவர்கள் சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஏழையான ஒரு நபி. கண்ணியமானவர்களே, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கஷ்டத்தோடு வாழ்ந்தார்கள். இப்படியே துஆ செய்வாங்க, யா அல்லாஹ், ஒருவேளை நான் சாப்பிட வேண்டும், ஒருவேளை நான் பட்டினியாக கிடக்க வேண்டும். ஏன் தெரியுமா? உன்னுடைய நினைவு எனக்குள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். அப்போ ஏழ்மையோடு வாழ்ந்தார்கள், உலக விஷயத்திலே ஏழ்மையை காட்டினார்கள். ஆனால் கல்வியினுடைய விஷயத்தில் அதிகமாக ஆசைப்பட்டார்கள், கல்வியை அடைந்து கொண்டார்கள், மார்க்க விஷயத்திலே தேட்டமாக இருந்தார்கள். கண்ணியமானவர்களே, அந்த கல்வி என்பது நம்மிடத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விட்டது. இன்றைக்கு இஸ்லாமிய பெண்கள், இஸ்லாமிய சகோதரிகள் எதற்கெடுத்தாலும் சிறிய காரணத்திற்காக தன்னுடைய கணவனை வேண்டாம் என்று சொல்கிறார்கள். ஹுலா சொல்கிறாங்க. ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை சின்ன விஷயத்திற்காக, அது எந்த ஒரு சரியான காரணம் இல்லாமல் தலாக் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றான். இதற்கான முழுமையான அர்த்தங்கள் அவர்களுக்கு விளங்கவில்லை. நபி அவங்க சொன்னாங்க, ஒரு பெண் தன்னுடைய கணவனை ஒன்றுமில்லாத காரணத்திற்காக வேண்டாம் என்று சொன்னால் அவள் சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர முடியாது. என்ன செய்ய முடியாது? சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர முடியாது. கண்ணியமானவர்களே, இதுவெல்லாம் எப்படி ஏற்படுகிறது? நம்முடைய மார்க்க கல்வியினுடைய பலகீனங்கள், மார்க்கத்தை தெரிந்து கொள்ளாத நிலை, அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இல்லாததின் காரணமாக இதுபோன்ற ஒரு நிலைகள் எல்லாம் நம்மிடத்திலே ஏற்படுவது மட்டுமல்லாமல் இந்த மார்க்கத்தினுடைய குறைவு, மார்க்கத்தினுடைய வறுமை நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஏற்படுகிறது. இதுதான் முக்கியமான விஷயம்.
இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள், நல்லா கவனிச்சிங்க, மாணவர் அல்ல மாணவிகள் என்ன செய்கிறாங்க? மது அருந்துகின்றார்கள். நமது மாவட்டத்தில், நம்ம மாவட்டத்தில் உள்ள செய்தி. 10வது படிக்கக்கூடிய பெண் பிள்ளை மது அருந்தினார். இன்னும் ஒரு படி மேலே சொன்னால் பர்தா அணிந்து கொண்டு மது அருந்தினார்கள். நஅூது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். 8 வயது சிறுவன் பாக்கெட் ஃபுல்லாக என்ன செஞ்சிருக்கிறான்? கஞ்சா என்று சொல்லக்கூடிய ஒரு போதைப் பொருளை வைத்திருந்தான். இந்த வாரம் ஃபுல்லாக நியூஸில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எத்தனை வயசுங்க? வெறும் 8 வயது. பாலிகான பிள்ளைகள், +2 படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒரு மாணவரை திருமணம் செய்து கொண்டு ஓடிவிட்டது. நீ செய்தியை பார்க்குறோமா இல்லையா? இது எதனுடைய விளைவு? மார்க்க கல்வியை நாம் அவர்களுக்கு கொடுக்காததனுடைய விளைவுதான் இது போன்ற அசம்பாவிதங்கள் நடப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. நாம் ஒன்றும் செய்யலை, நம்ம பிள்ளைகளுக்கு நாம் கொடுத்துருக்குறோமா இல்லையா? ஒரு ஷைத்தான். என்ன ஷைத்தாங்க? செல்ஃபோன் என்ற ஒரு ஷைத்தான். அது என்ன செய்யுது தெரியுமா? நம்முடைய பிள்ளைகளை முழுவதுமாக அடிமையாக்கி வழிகெடுத்து இஸ்லாத்தை விட்டும் தூரமாக்கி விடுகிறது. இன்றைக்கி நம்ம பிள்ளைகள்ட்டெல்லாம் கேளுங்க, டிஜிட்டல் கிட்ஸ்னு சொல்லுவாங்க. பிள்ளைகளை பார்த்தா டிஜிட்டல் கிட்ஸ். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஒரு வீட்டுக்கு நாங்கள் டீ குடிக்க போயிருந்தோம். தகப்பனார் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ரூமில் ஒரு விதமான சவுண்டு கேட்குது. அவனை புடி, அடி, இது மாதிரியான ஒரு சப்தம். யாருங்க? என்னுடைய மகன் தான் சார். அப்போ மனசுக்குள்ளே நமக்கு தோணுது, ஒருவேளை மனநிலை சரியில்லாமல் இருப்பாரோ, ஏன்னா அவனுடைய நடவடிக்கை அப்படி தான் இருந்துச்சு. அப்போ கேட்கும்போது தந்தை சொல்லுகின்றார், என் மகன் வீடியோ கேம் விளையாடுகின்றார், கேம் விளையாடுறாரு, அது விளையாடும் போது அவன் இப்படித்தான் மாறிவிடுவான். அப்போ தன்னுடைய பிள்ளையினுடைய நிலைமையை முழுமையாக ஒரு செல்போன் மாற்றுகிறது என்று சொன்னால் இன்றைக்கி அந்த பிள்ளையினுடைய நிலைமை என்ன? அவர் எப்படி சொர்க்கத்தை அடையப் போகின்றார்? கண்ணியமானவர்களே, இது போன்ற ஒரு அவல நிலையை மார்க்கத்தினுடைய அறிவு இல்லாததின் காரணமாக, மார்க்க கல்வி இல்லாததின் காரணமாக இந்த சமுதாயம் இன்ற அளவிலும் கூட இது போன்ற ஒரு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கின்றது. ஏதோ ஒரு வாலிபனை திருமணம் செய்வதற்காக தான் பாசமாக வளர்த்து பெற்றெடுத்த பெற்றோர்களை ஒதுக்கக்கூடிய நிலைமை, அவர்களை நடுத்தருவிலே நிற்க வைத்து அழ வைக்கக்கூடிய நிலைமை, எந்த ஒரு இரக்கமும் அந்த பிள்ளைக்கு ஏற்படுறது கிடையாது. நீங்கள் அந்த நியூஸ் எல்லாம் பாருங்கள். எந்த பிள்ளையாவது இறக்கப்பட்டு அந்த தாய் தந்தைகிட்ட வந்து பேசுதா? பெற்றோர்களை மதிக்குதா? நாம் என்ன செய்தோம்? பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுத்தோம், பிள்ளைகளை சரியாக வளர்த்தோம். ஆனால் மார்க்க கல்வி என்ற விஷயத்திலே அவர்களுக்கு நாம் வறுமையை காட்டிவிட்டோம். எதில் வறுமை காட்டக்கூடாதோ அதிலே நாம் காட்டிய வறுமையின் காரணமாக அந்த பிள்ளைகளுடைய நிலைமை முற்றிலுமாக மாறிவிடுகிறது. இந்த சமுதாயத்தினுடைய நிலைமை என்ன? கண்ணியமானவர்களே, இஸ்லாத்தினுடைய பாரம்பரிய சுன்னத்தான காரியங்கள், பாரம்பரிய ஒழுக்கங்கள் அனைத்துமே ஒடுக்கப்பட வேண்டும் என்பது மட்டும்தான் இன்றைய காலத்தினுடைய சூழ்ச்சி. நான் யாரையும் தனிப்பட்டு சொல்லவில்லை. இஸ்லாமிய சமுதாய பெண்களின் மீதும் இஸ்லாமிய வாலிபர்கள் மீதும் பலவிதமான போதை விஷயங்களை பூர்த்தி இவர்களை அப்படியே வெளியில் கொண்டு வரணும், இஸ்லாத்தை மறுக்க செய்ய வேண்டும், இவர்களுக்கு ஆசை ஊட்ட வேண்டும் என்பது மட்டும்தான் இன்றைய காலத்தினுடைய சூழ்ச்சி. அப்போ எத்தனையோ விஷயங்கள். இன்றைக்கி தந்தைகிட்ட சண்டை போடுறாரு மகனார், 2 லட்ச ரூபாய்க்கு பைக்கு வாங்கி கொடுங்க, வாங்கி கொடுக்கலண்டா நான் தற்கொலை செய்து கொள்வேன் சொல்கிறானா இல்லையா? 2 லட்ச ரூபாய்க்கு பைக்கு வாங்கி கொடுங்க. பல கடன்களை வாங்கி என்ன செய்கிறாரு? தந்தை அவனுக்கு அந்த பொருளை வாங்கி கொடுக்கின்றார். அதை அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? ரோட்டில் நம்மளால் நடக்க முடியலை, கடுமையான வேகம், ரொம்ப ஸ்பீடு, 240 ஸ்பீடு இருக்குன்னு சொன்னால் அது ஃபுல்லாக ஓட்டி பார்க்குறான். அதில் ஒரு பையனை கூப்பிட்டு, ஏன்பா இவ்வளோ வேகமாக போறிய, ஏன் போகிற? எனக்கு முன்னால் ஒருத்தன் வேகமாக போனான், அதனால் நான் போனேன். உனக்கு முன்னால் போனவனுக்கு பக்கத்தில் ஒருத்தவன் போனான், யாருன்னு தெரியுமா? யார்? அவர் தான் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவங்க எப்போ வேணாலும் ரெடியாக இருப்பாங்க. நீ போனன்னு சொன்னால் அவர்கள் நேரம் பார்த்து உன்னுடைய ரூஹை வாங்கி விடுவார்கள். அப்போ ஒரு பிள்ளை, வாழக்கூடிய பிள்ளை,
சமுதாயத்திலே மதித்து நடக்கக்கூடிய ஒரு பிள்ளை இன்றைக்கு இது மாதிரியான வாகனத்தில் வெளியில் போனான்னு சொன்னால் பெற்றோர்கள் கவலையில் உட்கார்ந்துருக்கிறாங்க, இவன் நல்ல விதமாக வீடு திரும்புவானா? நம்முடைய வாலிப பிள்ளைகள், வயதிற்கு வந்த பெண்கள், வயதிற்கு வந்த பெண்ணுடைய தாய்மார்கள், இவர்களுக்கும் கூட இன்றைக்கு வெளியில் போனாங்கன்னு சொன்னால் வீடு திரும்பும் வரை ஒரு கவலை ஏற்படுகிறது. கண்ணியமானவர்களே, இப்போ இதற்கு என்ன வழி? எத்தனையோ வழிகளை சமுதாய ரீதியாக நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வெளியில் அனுப்பி தான் ஆகணும், அனுப்பாமல் இருக்க முடியாது. ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், வெளியிலே அனுப்ப வேண்டும், திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும். அப்போ பெண் பிள்ளை என்று சொன்னால் அவர்களை வீட்டிலேயும் வைத்திருக்க முடியாது. ஒரு ஆண் பிள்ளை அவனையும் வீட்டில் வச்சுக்க முடியாது. என்ன செய்யணும்? காலேஜுக்கு படிக்க அனுப்பணும். அப்போ இதற்கு என்ன வழி? இவர்களை வெளியில் அனுப்பினால் இவர்களுடைய பாதுகாப்பிற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதையும் அல்லாஹ் அழகான முறையிலே குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுவான். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வெளியிலே அனுப்பும்போது நீங்கள் எப்படி அனுப்புகின்றீர்களோ அதே போன்று அவர்கள் வீடு திரும்ப வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால், பாதுகாப்போடு அவர்கள் திரும்ப வர வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் சூரத்துல் முஃமினிலே, ஃபஅம்மிலு அம்ரி இலல்லாஹ், நீங்கள் இந்த துஆவை ஓதுங்கள், இந்த வசனத்தை ஓதுங்கள். ஓ ஃபஅம்மிலு அம்ரி இலல்லாஹ், என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், உன்னிடத்திலேயே நான் ஒப்படைக்கின்றேன், உன்னிடத்திலேயே நான் ஒப்படைக்கின்றேன் என்னுடைய பிள்ளையை, என்னுடைய வயதிற்கு வந்த இந்த பிள்ளையை உன்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன். அது எப்படி போதோ அதே மாதிரி வீட்டில் கொண்டு வந்து சேர்த்துரு. என்னுடைய மகன் வெளியிலே செல்லுகின்றான், அவன் எப்படி செல்லுகின்றானோ அதே போன்று வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்த்து விடு. ரப்பே உஃபவ்வில் அம்ரி இலல்லாஹ், தலையிலே கையை வைத்து நீங்கள் ஓதுங்கள், கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுப்பான். பாதுகாப்போடு அவர்கள் வீடு திரும்புவார்கள். இன்னும் இந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியிலே அல்லாஹ் சொல்வான், இன்னல்லாஹ பஸீரும் பில் இபாத். நம்முடைய வயதிற்கு வந்த பிள்ளை செல்கிறது, அழகான பிள்ளை, நாம் பெற்றெடுத்த பிள்ளை. ஒரு 10 தடவை ஒருத்தவன் பார்த்துக்கிட்டே இருந்தான்னு சொன்னால் 11வது தடவை அந்த பிள்ளையை லேசாக திரும்பி பார்க்கும். இது சைக்காலஜி சொல்லக்கூடிய ஒரு முறை. 10 தடவை ஒரு ஆண் அந்த பெண்ணை நோக்கினான் என்று சொன்னால், எப்படிப்பட்ட நம்முடைய வளர்ப்பு சரியாக இருந்தாலும் அந்த பிள்ளை என்ன செய்யுமா? லேசாக திரும்பி பார்க்குமாம். ஒருவேளை அவன் இந்த பிள்ளையை வர்ணித்தான் என்று சொன்னால், அல்லது ஏதாவது ஒரு கலையை பயன்படுத்தினான் என்று சொன்னால் இந்த பிள்ளை வழிதவறி சென்றுவிடும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்றான், இந்த துஆவை நீங்கள் ஓதி அனுப்பினால், இந்த துஆவை நீங்கள் ஓதிவிட்டால் உங்கள் அழகான பிள்ளையை கூட ஒரு கிழவியை போன்று நாம் காட்சி அளிக்க செய்வோம். யாருக்கு? ஒரு வாலிபனுக்கு. உங்களுடைய மகன் பைக்கிலே வேகமாக செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் ஓ ஃபவ்வீலு அம்ரி இலல்லாஹ் என்ற அந்த துஆ அவனை கட்டுப்படுத்தும். நீ வேகமாக போவாதப்பா, உன் தகப்பனார் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வாகனத்தை வாங்கி கொடுத்தாரு, உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தார் என்ற சிந்தனை அவனுக்குள் வந்துவிடும். சிறு குழந்தைகளை நாம் பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புகின்றோம், அவர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு தேவைப்படுகிறது. தலையிலே கையை வைத்து ஓ ஃபவ்வீலு அம்ரி இலல்லாஹ் என்ற துஆவை நீங்கள் ஓதி அனுப்பினால் அந்த பிள்ளைக்கு அல்லாஹ்வே பாதுகாப்பு தருகின்றான். கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட பாதுகாப்பை அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக நமக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கின்றான். நாம் என்ன செய்யணும்? நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்க விஷயத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும், மார்க்க விஷயங்களை எடுத்துரைக்க வேண்டும். இன்றைக்கு தந்தைக்கும் மகனுக்கும் மத்தியில் ஒரு காலம் இருந்தது, மரியாதை என்ற ஒன்று இருந்துச்சு. இன்றைக்கி அது இருக்குதா? டிவி ஒன்றா உட்காந்து பார்க்குறாரு, ஆபாசமான விஷயங்கள் வருகிறது. அது சினிமாவில் மட்டும் இல்லை என்றாலும் ஒரு விளம்பரம் கூட பார்க்க முடியலை. 2 தந்தையும் மகனும் உட்கார்ந்து பார்க்குறாங்க. அப்போ இவர்களுக்கு மத்தியில் எப்படி மரியாதை ஏற்படும்? அந்த கண்ணியம் தந்தைக்கு கொடுக்க வேண்டும் என்று இவனுக்கு சிந்தனை எப்படி ஏற்படும்? கண்ணியமானவர்களே, இந்த காலத்தினுடைய சூழ்ச்சி என்ன? கண்ணியம், மரியாதை, மார்க்கத்தை பின்பற்றுவது, மார்க்கத்தை வழமையாக்குவது, மார்க்க கல்வியை பெற்றுக்கொள்வது, இது அனைத்தையும் முறியடிக்கக்கூடிய
எத்தனையோ உலக விஷயங்கள் நம்மை சூழ்ந்து விட்டது. அதனால் நாம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். மார்க்கத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். மார்க்கத்தில் வறுமை காட்டக்கூடாது. குறிப்பாக இன்றைய காலத்தில் உள்ள 10 வயது சிறுவனுடைய கையிலே போதைப் பொருள் வந்துவிட்டதோ, 10வது படிக்கக்கூடிய பெண் பிள்ளை பலவிதமான சிந்தனைகள் கொள்கின்றதோ, அதனால் காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. பெற்றோர்களாகிய